ஆம். வணக்கம் தமிழ்நாடு மக்கள் அனைவருக்கும். என் பேர் சுந்தரவேல். நான் கொஞ்சம் வெளியில் வேலை பார்க்குறேன். லீவ் முடிஞ்சிருச்சு, அதான் டியூட்டிக்கு வந்திருக்கேன். நம்மளாம் நினைப்போம் எல்லாமே தப்பாக நினைக்காதுங்க. எனக்கு யூடியூப் போட்டு பழக்கம் எதுவும் கிடையாது. இன்றைக்கி ஆசைப்பட்டேன், போடுவோம், பார்க்கட்டும், எவ்வளோ ஏறுன்னு தெரிஞ்சுக்கலாம்ல, அப்புறம் சொல்லலாம்ல. நீங்கள் நம்ம நினைப்போம் எலெக்ஷன் வந்தால் ஓட்டே போட்டே ஆகணும்னு சொல்லி. ஃபஸ்ட்டு கவர்மெண்ட்டில் என்ன வைப்பாங்க, கவர்மெண்ட் நினைக்கிற பொறுத்து எலெக்ஷன் வந்தால் ஓட்டு போட்டு ஆகணும்னு சொல்லி டேட்டை கொடுக்குறது அவங்க யாருங்க? இன்னொன்று, ஓட்டு போடுறதுக்கு நம்ம யாருங்க? நம்ம ஓட்டு போடுறோமா? நீங்கள் யாருக்கு ஓட்டு போடுறீங்க? தெரியாமல் தான் கேட்குறேன். நம்ம யாருக்கு ஓட்டு போடுறோம் இது யோசிச்சிருக்கீங்களா? ஒரு கவுன்சில் இருக்க போகிறது எம்எல்ஏ எலெக்ஷன் தான் வரும். எல்லா எம்எல்ஏவும் சேர்த்து தான் சிஎம் வரும். இதில் நீங்கள் சிஎம்ஏ செலக்ட் பண்ணிங்களா, எம்எல்ஏ செலக்ட் பண்ணிங்களா? அப்படி நீங்கள் ஓட்டு போட்டு என்ன சொல்கிறது, அதுக்கடுத்து தெரியல, பேசி பழக்கம் இல்லை. எந்த ஒரு அடுத்து சிஎம்மாக நிற்கிறவங்களும் எம்எல்ஏ நிற்கிறவங்களும் உங்கள் வீட்டை வந்து எனக்கு இந்த ஓட்டு போடுங்க, நான் நல்லது செஞ்சு சொல்லிருக்காங்களா? 2 பேர் சேர்ந்து வந்திருக்காங்களா? என்றைக்குமே 2 பேர் சேர்ந்து வந்திருக்காங்களா? வந்திருக்க மாட்டாங்க. எம்எல்ஏ நினைப்பீங்க, நம்ம ஆள் போடுவோம், நல்லது செய்வாங்கன்னு நினைப்பீங்க. அதுக்கடுத்து யாரும் வரமாட்டாங்க. அதே எம்எல்ஏ ஜெயித்தா கூட இது வரைக்கும் எந்த எம்எல்ஏவாவது நான் இந்தமாரி என்ன சொல்கிறது, நம்ம ஊர் எடுக்கிறதா பக்கத்தில் எந்த ஊராக எடுத்துக்கலாம், இந்த தொகுதியில் நின்றேன், இந்த தொகுதிக்கு இவ்வளோ காசு ஃபண்டு வந்திருக்கு, இந்த ஊருக்கு நல்லது எவ்வளோ செய்யலாம், ஆட்டையை போடுறது அதை விட்டுருங்க, நம்ம தொகுதிக்கு இவ்வளோ ஃபண்டு வந்திருக்கு, இந்த வீடு வீடாக ஓட்டு கேட்க வந்த எம்எல்ஏவுக்கு அந்த தொகுதியில் ஃபுல்லாக இவ்வளோ ஃபண்டு ஒதுக்கியிருக்காங்கன்ட்டு ஊர் மக்களை ஃபுல்லாக ஒன்றா கூட்டி, ஏன் ஓட்டு கேட்குறப்ப வீடு வீடாக வந்து கேட்ட அவங்க ஏங்க ஃபண்டு வந்து ஒரு 1 லட்சம் கோடி வந்திருக்கு, 1 லட்சமா 1 லட்சம் கோடி கொள்ளையடிக்கிறது, ஒரு 10,000 கோடி வந்திருக்கு, அதுவும் கூடயோ அப்படி தாங்க வரும். கொடுக்குறேன், சும்மா கொடுக்க மாட்டேன், நிறையா கொடுப்பேன். எண்ணி பார்க்குறதுக்கே 5 வருஷம் இல்லை, 10 வருஷம் முடிஞ்சு போயிடும். இவர் எண்ணி அடுத்தவர் எண்ணி ஆட்சி முடிஞ்சு போயிடும். தொகுதின்னு சொல்லப்போனால் ஒரு 1 கோடி 1.5 கோடி 2 கோடி, அது நான் சொல்கிற சிம்பிள். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள, இந்த சிமெண்ட் ரோடு போட்டோம் 97.84 லட்சம் கோடி காலின்னு சொல்லுவாங்கள்ல, அதுமாரி தான். இதை யாராவது கேட்டிருக்கீங்களா? இல்லை நீங்கள் அவர் சொல்லியிருக்காரா? நம்ம ஊரில் அவன் லட்சமாக காசை கொடுத்து இன்ஜினியர் படித்து சும்மா இருக்கேன். வேலை பார்க்குற கூலியால் நம்மகிட்ட இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறோம், கான்ட்ராக்டரு ஓட்டு போட்டு நம்ம இடையே மச்சான் நீ வா, மாமா நீ வா அப்படின்னு கூப்பிட்றோம். ஆனால் ஓட்டு போட்ட மச்சானும் வரமாட்டான், அவன் நம்பி கொடுத்த மாமானும் வரமாட்டான். எவனோ கான்ட்ராக்டை கொடுத்து, ஏய் நீ ரோட்டை போடு, ரோடு போடாத, போரை போடு, போரை போடாத, தண்ணி வருதோ இல்லையோ, இது சைக்கிள் போதோ போலையோ, அதுக்கு என்ன மேக்ஸிமம் தான் ரோடு போடுவாங்க, குழாய் போடுவாங்க. வீட்டு வசதி போட்ட மாமனுக்கு மச்சானுக்கு எவன் தெரிஞ்சவனா சும்மா கடை அந்த 2 லட்சம் தர்றேன், 2 லட்சம் கொடு, வீட்டை கட்டிக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நடந்துக்கிறதுக்கு மேக்ஸிமம் எல்லாமே. பரவாயில்ல, எம்ஜிஆருக்கு அடுத்து ஜெயலலிதாவுக்கு அடுத்து கடத்தி ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு சொல்லாமல் செஞ்சவர் ஓரளவுக்கு பேர் சொல்லக்கூடாது, கொடுக்கணும்னு நினச்சி கொடுத்துட்டாங்க, அதையும் விட்டுருங்க. என்ன பொறுத்தளவு ஒவ்வொரு தொகுதியிலையும் எவனுமே ஓட்டு போடாதீங்க. ஓட்டு போகிற அன்றைக்கி ஸ்ட்ரைக் பண்ணுங்க. ஓட்டு எவன் கேட்டானோ, எவன் நானாக கட்டும், எம்எல்ஏ நாளைக்கு நானாண்டாலும் நிற்கலாம். ஓட்டு போட்ட இணையம் கூப்பிடுங்க, அதுக்கு மேலே சிஎம்மாக நிற்கிறவனு கூப்பிடுங்க, 2 பேர்த்தும் கூப்பிட்டு கையெழுத்து வாங்குங்க. அப்பா நீ கொடுத்த அறிக்கையை விட்டுரு, நாங்கள் உன்னை நீ செய்ய வேணாம், கொடுக்கவே வேணாம். கவர்மெண்ட்டு கணக்கு வழக்கு என்னைக்காவது எந்த அரசியல்வாதியாவது இதுக்கு விட்டுங்க. சொல்லும்ல, அண்ணா இருந்தார், காமராஜா இருந்தார், அது இருந்துரு. ஒவ்வொரு மனுஷனும் என் தொகுதியில் இவ்வளோ வருமானம் வந்துச்சு, எல்லாம் டேக்ஸ் கட்டுறோம்ல, வாங்குகிற தீப்பெட்டியிலேருந்து பால்லேருந்து எல்லாமே, படுத்தாலும் வீட்டில் தண்ணி குடித்தாலும் எல்லாமே டேக்ஸ் தான் வைக்கிட்டு இருக்கு. வண்டி இல்லாமல் இல்லை, பெட்ரோலு, வண்டிக்கு பெட்ரோல்லேருந்து எல்லாம் கட்டுறோம்.
நம்ம சொல்ல முடியல, எல்லாமே கொஞ்சம் சொல்லலாம். சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடுங்குறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் பிடுங்கிறாங்கன்ட்டு. ஏன் ஸ்டேட் கவர்மெண்ட் பிடுங்கவே இல்லையா? என்னைக்காவது பில்லு வாங்கி பார்த்துருக்கீங்களா? எதுலையாவது பில்லு எங்கே? நம்ம போனால் பெட்ரோல் பங்கு தர மாட்டாங்க, நகைக்கடையில் போனால் தான் கொடுப்பானுங்க. அதுக்கடுத்து நானும் வாங்கினது கிடையாது. மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் பில்லு கொடுத்தாகணும். நம்ம கேட்டிருக்கோமா? ஸ்டேட்டில் வேலை வாங்கினா சென்ட்ரலில் வாங்கினியா? இன்றைக்கி ஸ்டேட்டில் ₹1 தீக்குச்சி வச்சு ஒரு பெட்டி தீப்பெட்டி ₹2 விற்கிதுனாக்கா அந்த தீப்பெட்டி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ டேக்ஸ் போச்சு, சென்ட்ரல் எவ்வளோ டேக்ஸ் போச்சு. அந்த ஓவரால் படித்து தான் உட்காந்துருக்காங்க எல்லாமே. நம்மளாம் கவர்மெண்ட் நோக்கரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாமே. என்னைக்காவது யோசிச்சு பாருங்கள். நம்ம வந்து தமிழ்நாட்டுக்காரன் எவனும் பிச்சை எடுக்கணும் அவசியமே கிடையாது. நம்ம எம்எல்ஏட்டை எடுக்க வேணாம், சிஎம்மாக இருக்கிறத எவன் எடுக்க வேணாம். எடப்பாடியை விடுங்க, ஸ்டாலினை விடுங்க, இறந்த அம்மா ஜெயலலிதா விடுங்க, அதுக்கு முன்னாடி இறந்த எம்ஜிஆர் ஐயா விடுங்க, தாத்தா கலைஞரையும் விடுங்க, போனதை விட்டுருங்க. இருக்கிறப்ப ஐயா எனக்கு பசிக்குதுன்னா நான் வீட்டை கட்டேன் தட்டுவேன். ஐயா அம்மா பசிக்குதுமா, அப்பா பசிக்குதான்னு கேட்க மாட்டாங்க. அம்மா பசிக்குதுமா, குடிக்க பச்சை தண்ணி இருக்காம்மா, கொஞ்சம் சாப்பாடு போடுமா கேட்போமா? நீங்கள் ஐயா வீட்டு சாப்பாடு இல்லைடா, அந்த பச்சை தண்ணி இருக்குது, இந்த ஒரு 2 சில்லறை இருக்குது, 2 இஞ்சி மிட்டாய் கடை போட்டுக்க, இந்த பழைய கஞ்சி இருக்குது, குடிச்சு போ அப்படின்னு கொடுப்போம். நம்ம அது கூட நம்ம எது கேட்கணும்னு கேட்குறேன் நான். இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி பிரதமர் ஒரு ஆள் இருக்காரு பார்த்தீங்களா? அது யாராண்டு போகிறாங்க, இருக்கிற ஒரு கடமை. அவரும் சாகத்தான் போராடும் எல்லா காலத்தையுமே. இந்திரா காந்தியிலேருந்து எல்லா பேரும் 100, 60 வயசு 70 வயசு செத்து போயிடுவாங்க. ஆனால் என்ன சொல்லுவாங்க இல்லைம்மா, ஒரு இந்தியா நானும் அவ்வளோ படிச்சது கிடையாதுங்க. நம்மளாம் +2 தான் முடித்தோம், ஃபஸ்ட் குரூப் படித்தோம், அதுக்கடுத்து டிகிரி முடித்தோம். அதுக்கடுத்து எங்கே 15 வயசுக்கு மேலே போனால் வாழ்க்கை அப்படின்ட்டு போயிடும். அதையும் படிச்சது கிடையாது. எந்த கவர்மெண்ட் தானே உண்மை, நான் சொல்கிற மட்டும் கேளுங்க. எந்த அரசியல்ன்றது கவர்மெண்ட் தானே, அந்த கவர்மெண்ட்டை கேளுங்க. ஐயா இந்த ஊருக்கு நீ என்ன ஒதுக்கின, எத்தனை பேர்த்துல சொன்ன, எவ்வளோ காசு தரேன்னு சொல்லி. ஓட்டு கேட்குற ஒவ்வொரு ஆள்கிட்டும் உனக்கு தெரியுதில்ல, ஓட்டு போடணும்ட்டு இத்தனை லட்சம் ஒதுக்குனியே, இந்த ஊரில் எத்தனை பேர் தெரியும், என்னென்ன பண்ணீங்க, யாராவது கொடுத்தீங்க? ஏன் அந்த ஊரில் நம்ம வீட்டில் ஒரு இன்ஜினியர் இல்லையா, நம்ம வீட்டில் ஒரு கூலி ஆள் இல்லையா, நம்ம வீட்டில் ஒரு வியாபாரம் பார்க்குற ஆள் இல்லையா, நம்ம வேலை பார்க்க முடியாதா? அதையே நீங்கள் கேட்க மாட்டேறீங்க. இந்த 26 விட்டீங்கன்னா அடுத்து நீங்கள் என்றைக்கும் இல்லை, என்றைக்குமே யாரும் ஜெயிக்க முடியாது. இப்போ ஒரு ஆள் புதுசாக வந்திருக்காரு, அவர் வருவாருன்னு தெரியும். நம்ம நினச்சா அவரை கொஞ்சம் நிப்பாட்டலாம், 1 மாதமோ 2 மாதமோ. கேள்வி கேளுங்க. கவர்மெண்ட் கணக்கு வழக்கு ஒரு ஓட்டு போட எனக்கு உரிமை இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டில் வருமானம் என்னன்னு எனக்கு தெரியக்கூடாதுன்ற தப்பா? மக்களே, நான் அதை அப்லோட் பண்ண கூட தெரியாது எனக்கு. எங்கேயோ உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டீங்க. நான் ஓட்டு போட உரிமை இருக்குது. ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டோட வருமானம் என்னன்னு எனக்கு தெரியக்கூடாதா? அது தெரிஞ்சுக்க நம்ம அவசியம் இல்லை. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. அதை தெரிகிற வரைக்கும் யாரும் ஓட்டு போடுங்க, போடாமல் கூட இருங்க, அது உங்கள் இஷ்டம். ஏன் ஓட்டுனால யாரும் ஜெயிக்க போகிறதும் கிடையாது, தோக்க போகிறதும் கிடையாது. 100ல் 1, 2 ஆகிட்டு போகுது, 1000த்துலேயும் 1, 2 தான் ஆக போகுது. ஆனால் ஒவ்வொரு பேரும் ஒரு தமிழ்நாட்டோட வருமானம் என்னோட தொகுதி விட்டுருங்க, தமிழ்நாடுன்ற போனாங்க அது நாடு தான், அதுக்கடுத்து தமிழ்நாடு தான் வரும். ஒரு தமிழ்நாட்டோட வருமானம் தெரியாமல் இன்றைக்கெல்லாம் பார்த்தாக்கா ஸ்டாலின் சார்லாம் 5000 போட்டிருக்காரு. 5000 30 லட்ச ரூபா கொடுத்தா ஒரு ஸ்கூலுக்கு, ஒரு ஊரில் நல்ல ஸ்கூலு பால்வாடி 12வது வரையும் படிக்கலாம். அந்த ஊரில் இருக்கிற ஒரு படித்த இளைஞர்கள் வயதானவர்கள் இப்போ டியூஷன் எடுக்கிறாங்க சார். எல்லா இடத்துலையுமே 200, 300 ரூபாய்க்கு ஒரு கிராமமே முன்னேறலாம். 10 லட்ச ரூபாய்க்கு ஒரு பில்டிங்கு அந்த ஊரில் படிக்கிற எல்லா இதுக்கும் மொத்தமாக ஸ்கூலை கட்டி, அதை நான் கட்டி என் ஸ்கூலில் தான் வரணும். குவார்ட்டர்லிக்கு 4000, 5000 ஃபீஸு, எக்ஸாம் ஃபீஸு, பேப்பர் ஃபீஸு. எவ்வளோ காசு வாங்குறீங்க? பேப்பரியா
நான் ஓட்டு போட்ட கூட மிஷின் வச்சுருக்கீங்க நீங்கள். மேலும் விவரம் தெரியணும்னா இந்த சேனலில் வந்து எனக்கு தெரியாத எந்த சேனல்னு பேசுனதை நினச்சி பேசிவிட்டேன். ஒவ்வொரு தமிழ் குடிமகனும் நான் தான் ஆளணும், நான் தான் அணிஞ்சணும்னு ஒவ்வொரு ஆளுமே தமிழ்நாடு நிச்சயமே தான். நம்ம ஒரு ஓட்டு போடுறது உரிமை இருக்குன்னா உடனே நம்ம எவன் நம்பி போடுறோம், நாளைக்கு அவனும் நம்மளை நம்பி போடணும். நீயும் சிஎம் ஆகணும், நீயும் சிஎம் ஆகணும். ஒவ்வொருத்தரும் சிஎம் தான். என்னை பொறுத்தளவுக்கு தமிழில் பேசினா அவ்வளோ எனக்கு புரியாது. ஒவ்வொருத்தரும் சிஎம் தான். வருஷத்தில் 360 நாளைக்கு 360 நாள் சிஎம், 5 நாள் லீவ் விட்டுருங்க. புரியுதுங்களா? பார்ப்போம். ஒவ்வொருத்தவனும் ஆளணும். நான் என்னோட 24 மணி நேரத்தில் என்ன பணி செஞ்சேன் தூங்காமல் செய்யாமல், அந்த 24 மணி நேரத்தில் அடித்தவன் கொள்ளை அடித்ததை நீ பிடிக்கிறியா? இல்லை பிடிக்கிறேன்லாம் சொல்ல முடியாது. கவர்மெண்ட்லலாம் சும்மாங்க. நானும் வேலைக்கு தான் வந்திருக்கீங்க. விஏவுக்கு 30 ரூபாய்க்கு வந்து இது மட்டமல் சமந்தேன், மட்டை சமந்தேன் கயிறு மில்லில் 30 ரூபா கேட்டேன். அப்படி இல்லை, விஏ இருக்கேன். படிக்கும்போது படிக்கிற ஸ்கூல்லேருந்து எல்லாமே ஃப்ரீ. நீ பண்ண வேணாம். ஃப்ரீன்றது பெத்த அப்பா பிள்ளை பெற்று மொழிங்காலு பிள்ளைய வளர்த்து விட்டு ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுக்கு பார்க்க தெரிஞ்ச அப்பா தாளுக்கு பிள்ளை படிக்க தெரியாதா? ஆனால் படிப்புன்னு விஷயம்ட்டீங்க. படிப்புன்றது படிப்பு மட்டும்தான். படிப்புக்கும் வேலைக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம நடப்பில்ல யூபிஎஸ்சி ஐஏஎஸ் ஐபிஎஸ்ன்ட்டு எந்த இருமலும் கிடையாது. படித்தவன் அங்கன்னா கடுகு என்ன வினை முட்டை என்ன சுமல் அடிக்கிறதுன்னு கிட்டே இருக்கேன் கேள்வி. படிப்புக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஒவ்வொருத்தரும் திறமை ஆக்குங்க. நம்ம வந்து ஒழுங்காக இருந்தாக்கா நம்ம யோசிக்கிறேன். நம்ம வந்து யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுன்னு கேட்குறேன். தெரியாதாங்கிறேன். படித்து நானும் முட்டாளாக ஆனது தான். நான் படித்த கெமிஸ்ட்ரிலாம் எங்களுக்கு கெமிஸ்ட்ரி இருந்தாங்க. எனக்கு இங்கிலீஷ் தெரியாது. இங்கிலீஷ் அவளை படித்தது திருமூலன் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பாண்டியராஜபுரம், மதுரை. கெமிஸ்ட்ரி பேர் அவங்க வீட்டுக்கார பேர் மறந்து போச்சு. புக்கை தொட்டதே கிடையாது. ஆனால் இன்றைக்கி அப்பே ஆற்ற தொட்டால் கூட கடுகு எண்ணெய் வினை ஏன்னா வந்துட்டேனா அழுகிய முட்டை மனம், அந்த ஆக்சிடென்ட், அந்த அப்படி கெமிஸ்ட்ரி அப்படி இருக்குது மனசுக்குள்ளே. ஒரே ஒரு கேள்வி கேளுங்க, எவனுக்கும் ஓட்டு போடாதீங்க. ஓட்டு போடுற தேதிக்கு உண்மையான ஓட்டு போடுற தொகுதியாக இருந்தால் கவர்மெண்ட்டு பின்னாடி நம்ம போகணுமா, நம்ம பின்னாடி கவர்மெண்ட் வரணுமா? கவர்மெண்ட் யார், நம்ம யார்? ஒரு ஊர் ஒரு தொகுதி சேர்ந்தாத்தான் கவர்மெண்ட்டே. ஒரு தொகுதியே சேர்ந்து சொன்னாத்தான் அன்றைக்கி ஓட்டு போடணும். அதில் வந்து மெஜாரிட்டி நீயா நானும் கிடையாது. அதுக்கு தான் ஊரில் ஒரு ஆளுநர் ஒரு ஆள் சும்மா சப்சூடு சொல்லும்ல, தண்ணி இருக்குது காய்கறி இருக்குது வெந்து வேகணும் சாப்பிடணுன்னா ஒரு ஆளுநர் இருப்பார். அவர்கிட்ட கோரிக்கை இது வைங்க, கேச போட ஆறு மேலேண்டு நாங்கள் சொல்கிறீங்க எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி யார்கிட்ட 1 ரூபா வாங்காதீங்க. தயவுசெய்து 1 ரூபா வாங்காதீங்க. 1 ரூபா இல்லை 1 பைசா டேக்ஸ் கொடுக்காதீங்க. உங்களோட கடமை. தமிழ்நாட்டோட ஒரு நாள் வருமானம் எதுலேருந்து வருமானம் வருது? இதில் படிக்கிற 1ஆம் கிளாஸ்லேருந்து டிகிரி முடித்து, அதுக்கு டிகிரி முடிக்கணும் அவசியம் கிடையாது. டிகிரி முடித்து டாக்டர் இன்ஜினியர் பேச மாட்டாங்க. முதல் கட்ட வருவாய், 2ஆவது கட்ட வருவாய், அதை வைக்கிறேன் இதை வைக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறோம்ல, அது எல்லாத்து வருமானம் பில்லை போட்டு டிஸ்பிளே சொல்லணும்ல. இப்போ டிஜிட்டல் இந்தியா ஆகிப்போச்சு. எல்லோரும் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்கு எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் போடுங்க. ஐயா நான் மணலை விற்றேன் இவ்வளோ சம்பாரித்தேன் இவ்வளோ கவர்மெண்ட்டுக்கு. ஐயா சாராயம் விற்றேன் இவ்வளோ விற்றேன். ஐயா பிளாக்கில் ஸ்டாம்பு விற்றான் இது. ஐயா ஜாச்சனில் கேட்டு வந்தாங்க 50 ரூபா வாங்கினே இவ்வளோ லாபம் வந்துச்சு. எனக்கு முட்டு உனக்கு முட்டு. வருமானத்தை கொடு. மக்கள்கிட்ட காசு வாங்குற. உன்கிட்ட 5000 10,000 1 லட்சம் 15 லட்சம் மோடி தர வரை நாங்கள் பிச்சை எடுக்க முடியும்? எவன்டா பிச்சைக்காரன்? இங்கே எவன் பிச்சைக்காரன் கேட்டால் மைக்க படித்தேன்லாம் வாய்ப்பாடு பார்க்காமலாம் பேசுகிறான்ப்பா. ஒரு கல் எடுத்து காமிச்சா இது கல் ஒரு ஆள் பேசுகிறாப்புல, இது கல். இந்த கல் எந்த கல் தெரியுமா? நானும் பேசுகிறேங்க. அரசியல் வரல, அரசியல் பேசுறதுக்கா நானும் வரல. ஒரு தனி மனிதனா ஒரு ஓட்டு போடுறதுக்கான உரிமை இருக்க நான் பேசிட்டேன். இதுக்கு தான் எந்த வெண்ணைக்கும் என்னை கேட்டு வந்தால் ஒரே கேள்வி கேட்பேன். ஐயா நீ சிஎம்மா இல்லை எம்எல்ஏவா? எனக்கு ஒரு பிரச்சனை, என் ஊருக்கு ஒரு பிரச்சனை, என் தொகுதிக்கு ஒரு பிரச்சனை. தொகுதிக்கெலாம் வராது.
அதுக்கு தான் ஆள் வச்சு நிறையா இருக்குல்ல. இந்த கல் மாணிக்க கல், மாணிக்கல்லுங்க. நம்புவீங்களா? அது நல்லா பாருங்கள், இது மாணிக்க கல். இந்த கல்லை பற்றி பேசுகிறதுக்கு யார் சேலஞ்ச் பண்ணுறது? என் கூட எதை பற்றினாலும் நான் பேசுவேன். கல்லை பற்றி பேச தெரிஞ்சு எனக்கு எல்லாத்த பற்றி பேச தெரியும். 8 மணி நேரம் 10 மணி நேரம் 1 மணி 72 hours எந்த அரசியல்வாதி இருக்கிற கட்சியில் எவனாக இருந்தாலும் சரி லைனாக பண்ணுங்க, பேசுவோம், கேட்டு பார்ப்போம். புரியுங்களா? நான் கொஞ்சம் ஸ்பீடாக பேசுவேன். நான் பேசுகிறது யாருக்கும் அவ்வளோ புரியாது, எங்கள் வீட்டிலேயே புரியாது. எமோஷனல் ஆகிடுவேன். பார்த்தீங்களா? இங்கே இருங்க, நான் இருக்கிற கூட கொஞ்சம் வெளியில் இருக்கேன். இதை அப்லோடு பண்ணலாம்னு நினைக்கிறேன், அப்லோடு பண்ண தெரியல எனக்கு. இந்த பேக் போடுவாங்கள்ல கேமரா, அந்த கேமராங்க. ஓட்டு போட நானும் வரலான்னு நினச்சேன். ஒரு புதிய ஆளுக்கு ஒரு ஆளுக்கு போடுறேன்னு நினச்சேன். ஆனால் எனக்கு லீவு கிடைக்கல. கட்டாயம் நான் போடுவேங்க. புதுசாக வந்த வித்தியாசமானார் விஜய்க்கு போடலான்னு நான் நினச்சி ஊருக்கு கிளம்பலான்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு லீவு கிடைக்கல. ஸ்டேட்டுக்கு நினச்சா கூட நான் கூட முடியாது, என்ன கூட முடியாது. நான் அப்படி வெளியில் இருக்கேன். ஆனால் அந்த விஜய்க்கே ஓட்டு போட்டால் கூட விஜய் சருக்குன்னு சொல்கிறேன். அவருக்கு ஐடியா நிறையா இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுக்கு யார் இருக்காங்களோ என்னான்னு தெரியாது. அவரை எல்லாத்துக்கும் பிடிக்கும். புது மூஞ்சின்னா எல்லாம் சொல்லல. அதாவது இப்போ தானே வந்தார் அப்படின்னு சொல்லி. நான் அவர் கட்சியே கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு நான் எம்ஜிஆர் ரசிகர். ஏன்னா நான் பழைய நான் 10 வயசாக போச்சா, அவர் பாட்டு பிடிக்கும். மற்றபடி யாரை பிடிக்க போகுது? சினிமான்னு பார்த்தாக்கா படமாக எடுக்கிறானுங்க. 3 மணி நேரத்தில் படிக்கிற பாட்டே புரியாது, அப்படி ஓடிக்கிருக்கு. ஆனால் படம் கிடம் அதில் விட்டுருங்க. ஒரு மனிதன், சாதாரண மனிதன் என்ன ஒரு சாதாரண மனிதனுக்கு என்ன ஒரு மனிதனாக இருக்கும். குழந்தைய பிறக்கிறோம், 5 வயசு வரையும் அப்பா அம்மா பார்க்குறாங்க. 5 வயசுக்கு மேலே பணத்தை காசை கட்டி கூட கவர்மெண்ட் ஸ்கூலை விட நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம். ஸ்கூலுக்கு போனால் கூட நான் படிக்கிறப்ப சும்மா நடந்து போய்ட்டு வந்துடுவோம். 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் இருக்கும், நடந்து போய்ட்டு வந்துடுவோம். ஆனால் இப்போ ஆட்டோ செலவுலேருந்து எல்லாமே இருக்குது. சாப்பாடு நான் படிக்கிற மத்தியானம் போட்டாங்க, மத்தியானம் சாப்பாடு போட்டாங்க. இப்போ காலைல போகிறப்ப நம்மளாம் ஸ்கூலுக்குள்ள போல முடிச்சிட்டோம், அது தெரியாது. அதுக்கடுத்து ஒரு மனிதன் என்ன பண்ணுறான்? இதுதான் லைஃபு. அவன் இந்த ஸ்கூலை முடிச்சுட்டா அவன் ப்ரைவேட்டு. அதுக்கடுத்து அவன் என்ன பண்ணுறான் யாருன்னு எனக்கும் தெரியாது. இந்த இடையில இருக்கிற ஆசிரியர் குரு, இந்த குருன்னு சொன்னப்போ சொல்ல ஆசைப்பட்றேன். நான் 11ஆவது படித்தேன், சயின்ஸ் குரூப்பு. ஒரு ஹோம்ஒர்க் எழுதலை, அந்த டீச்சரை பார்த்தாவே நடுங்கிடும் அப்படின்ட்டு. நான் அதுக்காண்டியே ஸ்கூலு 2 வாரம் போகவே இல்லை. அப்பா அந்த டீச்சர்கிட்ட போய் படிக்கிறதுக்கு நான் வீட்டில் ஆடு மாடு கரும்பு தோட்டம் திறந்த தோட்டம்லாம் இருந்துச்சு, தண்ணி வச்சு போயிட்டு அப்படியே பொழைச்சிக்கலான்னு நினச்சிட்டேன். எங்கள் அப்பா சொன்னார், டேய் இதெல்லாம் நடத்துன கிடையாதுடா, இன்றைக்கி இருக்கு நாளைக்கெல்லாம் போயிடும், நீ ஸ்கூலுக்கு போ. என்ன அந்த யார் டீச்சரை வாத்திரம் கேட்டாங்க, டீச்சருப்பா அப்படின்ட்டேன். வாத்தியார் சொல்லுறாரு, வாத்தியார் தான்ப்பா அவங்க வீட்டுக்காரரு அப்படின்ட்டேன். அப்போ டீச்சர் சொல்கிறா, வாத்தியாரோட ஹார்டாக இருப்பாங்க, டீச்சரை சொல்லு, அவங்க புரிஞ்சுக்கிறாங்கண்ணே. அப்பா இருக்கிறதே அதுதான் அடிக்கிற அடி சத்துன்னு விடும். 2 அடி விட்டுச்சு. அன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போவே இல்லை. ஆனால் அதே டீச்சர்கிட்ட நான் மனசு விட்டு பேசினேன். மனசு விட்டு என்ன டீச்சர், எதுதான் எனக்கு பொழப்பு, எனக்கு படிப்பு என்ன அனுப்புகிறேன். நான் +2 400 இல்லை +2 அப்போ நான் படிக்கிறப்போ 600 2002 100 1200 நினைக்கிறேன். 1200 நான் படிக்கிறப்ப 1200
அது ஒரு மார்க் குறைஞ்சாவே இருக்கிற 35 பேர்த்தையும் வச்சு செஞ்சு விட்டுரும். ஒரு மார்க்குங்க. கூட படிக்கிறவன் பாஸ் ஆகிறான பெயிலான இல்லை, ஒரு மார்க் ஒருத்தன் பெயிலானா கூட போச்சு. ஏன் பெயிலானா, எதுக்கு பெயிலானா? அப்போ எனக்கு புரியல, சத்தியமாங்க. அப்போ புரியல, இப்போ புரியுது. கூட இருக்கிறவன் பெயிலாக போகிறானாக்கா கூட இருக்கிற படித்தவன் கோடிச்சுறானா எதான் தான் இருக்குது. அப்போ ஒருத்தர் சொன்னான் 90 மார்க் எடுத்து 99 எடுத்து ஃபஸ்ட் அது 100 போடாது. நான் 90 சொன்னது அதே உண்மை. 90 அவன் எடுத்தது 90 தான் இருக்கும். 100க்கு 100 போடவே மாட்டாங்க, 90 தான் போடுவாங்க. 90 எடுத்தாலும் அதில் ஒருத்தன் பெயிலானாலும் அவனுக்கு ஒரு மார்க் கம்மி. 2 பேர் பெயிலானா 88 வந்துடுவான். அப்படி பண்ணுவாங்க அந்த டீச்சர். அப்படிப்பட்ட ஒரு ஆள் வரணும். எது படிப்பில் இல்லை, இருக்கிற கவர்மெண்ட்டில் நடத்துகிறவன். இதில் யார் நடத்துறது? நாளைக்கு நானே நடத்தினதே நம்ப போகிறீங்களா? நம்ப மாட்டேங்கல்ல, நம்ப மாட்டேங்க. வீடு ரொம்ப போதுங்க. நாளே எல்லாம் ஒப்பிச்சிடணும். தமிழ்நாட்டில் என்னை பொறுத்தளவுக்கு அரசியல் அப்படின்றது எல்லாத்துக்கும் அரசியல் நீங்கள் எடுத்துட்டீங்கன்னாக்கா, என்னை பொறுத்தவரை நான் வீடியோ பார்த்து பேச முடியல. அரசியல்னால் அது ஒரு நம்ம ஒரு தனி சொந்தம்னு நம்ம ஆகிப்போச்சு. பணம் இருக்கிறேன் வர்றேன், பணம் இல்லை வர்றேன், கொள்ளை அடிக்கிற வர்றேன், கொலை பண்ணுறேன் வர்றேன், காசு இருக்கா தைரியம் இருக்கா அடித்து பாருன்னு வர்றேன். எவன் வேணா வந்துட்டு போகிறேன். உலக நாடு வந்துட்டா கூட ஓட்டு நம்ம போடுறதே இருக்குது. நம்ம சொல்கிறதே ஓட்டு. ஒவ்வொரு ஓட்டுக்கு நீங்கள் பேசிடுங்க அப்படின்ட்டு. ஒவ்வொரு ஓட்டுன்னு சொல்லுவாங்கல்ல, கேள்விப்படுத்துகிறாங்க. ஓட்டுன்னா எனக்கு என்னன்னு தெரியலையே. என் பேர் சுந்தரவேல்னா, என் பேர் சுந்தரவேல் தான். சுந்தரவேல் அவரோட எண்ணம், எனது எண்ணம், எனது எண்ணம், எனது தொழிலாளி, எனது வேலைக்காரனாக இருக்கணும். அதென்ன ஓட்டு என்னது மினிஸ்டர்ன்றது அது பேராக இருக்கு. இந்த பேரை ஃபஸ்ட்டு மாற்றுங்க. ஃபஸ்ட்டு எனது எண்ணம். அவன் வந்தால் அவன் நான் பண்ண வேண்டியது அவன் பண்ண போகிறேன். அவனுக்கான சப்போர்ட் பண்ணுறேன். எனக்கு டைம் கிடையாது. அவன் சும்மா இருக்கான், இதை பண்ணுவேன் அப்படின்னு பண்ணுங்க. ட்ரெயின் அடிச்சிருங்க. ட்ரெயின் போகுது. எனக்கு அடுத்து ஏதாவது பேசணும்னா இதில் கேட்குறவன் எந்த வேணா இருந்தாரு, கேடி பில்லா ரங்கா எவனா இருந்தாரு, அப்டேட் பண்ண நம்பர்லாம் இருக்கேன், ஃபோன் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். ஓட்டு போடுற நீங்கள் எல்லாமே ஓட்டு விட்ருங்க. நமது எண்ணம், எனது எண்ணம், நான் இவருக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னு பேப்பர் ஸ்டாம்ப் படித்து கொடுக்கணும். கொடுக்க முடியுமா? அப்படி யாரும் பண்ணவும் மாட்டேங்க, பண்ண முடியாது. ஏன்னா எவன் கொடுத்தாலும் வாங்கிக்கிறோன்றது வாங்கி தான் ஆகணும். ஏன்னா வாங்கணும். கொடுக்க தெரிஞ்சவனுக்கு பட்ட கடமை சொல்ல தெரியாதா? இன்னைக்கு 15 கோடின்னு வச்சுக்குவேன், நாளைக்கு அவன் பாட்டுக்கு எதை வேணாலும் வைப்பான். ஒரு கவர்மெண்ட்டுன்றது கவர்மெண்ட்டு மட்டும் பண்ணுற தப்பு கிடையாது. அதில் ஓட்டு போட்டோம்ல, ஓட்டு போட்டவனும் சரி, ஓட்டு போடாவும் சரி. நான் சொல்கிறேன்ல, ஓட்டு யாருக்கும் எதுவும் போடாதீங்க. ஊர் ஒற்றுமை இருக்குது, ஒற்றுமை இல்லை, அது எவனும் தெரியாது. கவர்மெண்ட்டு 100 ரூபா நீங்கள் போட்ட ஓட்டுக்கு நீங்கள் கட்டின டேக்ஸுக்கு கட்டின டேக்ஸை விட அதிகமாக ஆகிறீங்களா இல்லையா? ஒவ்வொரு ஆளும் கணக்கு சொல்லணும். கவர்மெண்ட்டுக்கு என்ன வேலைங்க இருக்குது பாருங்க. நான் அடுத்த வீடியோ நிறையா போடுறேன் உங்களுக்கு. நீ டயருக்குல்ல, டயருக்கெல்லாம் அமுக்குங்க. அமுக்குனாலும் நம்மளாலே வராரு, அதுவும் தெரியும். அவர்கிட்ட பேச டைம் கிடையாது எனக்கு. நான் சொல்கிறேன், சில ஐடியா இருக்குது. தமிழ்நாடுன்ற ஒரு உலகத்தவே உருவாக்கலாம். ஏன்னா தமிழ்நாடுன்னு இல்லை, நம்ம இந்தியா. ஜெய்ஹிந்த். அதை என்றைக்கும் மறக்கக்கூடாது. புதுசாக என்ன உருவாகலை, எல்லாமே பழசு தான். ஆனால் அதை வச்சு காப்பாற்றணும். இதுக்கு மேலே வச்சு காப்பாற்றலன்னு வச்சுக்குவேன். இந்த ஒரு சைடில் காட்டில் கத்துவாப்பில்ல, ஆமைக்கறி சாப்பிடுங்க அப்படின்னு கற்றுட்டு, அங்கிட்டு மாட்டுக்கறி சாப்பிடுங்க, இங்கிட்டு பார்த்துட்டு ஐயோ மாட்டை நான் காப்பாற்றணுங்கிறத இல்லை. அப்படி கேனத்தனமாக கத்தாதீங்க. பேசுகிறாப்புல பேசிட்டோம், டைம் வரும் 25 நிமிட்ஸு. எவனும் கேட்க மாட்டேன் வீடியோவை.
எனக்கு அப்லோட பண்ண தெரியாது. ஃப்ரெண்டு சொன்னேன், அமுக்குடா அப்படி போட்டு விட்றா கேட்கட்டும், பேசுகிறதுக்கு தான் ஆள் இல்லைன்ட்டு. இப்படி ஒவ்வொரு ஆளும் தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆளும் பேசணும். ஏன்னா தொட்டாவே இல்லாமல் என்னமோ காமெடி பண்ணுறாங்க, அதான் காமெடியாக வருது. வீடியோ பார்க்குறோம், லைக் பண்ணுங்க அப்படின்றாங்க. நமக்கு லைக் சப்ஸ்கிரைப் எதுவுமே கிடையாதுங்க. நமக்கு இந்த வீடியோ வைரல் ஆகிட்டேன். எது வரணுமா, வேலூருக்கு போங்க. வேலூரில் ஒரு ஊர் இருக்குது. 2 மிலிட்ரிக்காரன் வாரத்துக்கு ஒரு நாள் கான்ஃபரன்ஸ், ஊரே கூடி ஓட்டு போட்ட எல்லா பேரும் என்ன குறையாமனு கேட்கணும். அந்த அளவுக்கு வச்சுருக்கேன். அந்த மாதிரி உருவாக்கணும். அப்படி ஒரு ஆட்சி ஒரு ஊர் நடக்குதுன்னா உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் வேணுமா இல்லை இராணுவ கவர்மெண்ட் வேணுமா? இராணுவ கவர்மெண்ட்டு வெள்ளைக்காரனை விட்டுருங்க. வெள்ளைக்காரனை அடித்து பற்றினது காரணமே நம்ம ஆள் சூடு செய்கிறது, நம்ம ஆள் இது பண்ணுறதுக்கு தான். இன்றைக்கி இருக்கிற எல்லாருமே வெள்ளைக்காரன் தான். என்னைக்கு அவன் வந்தானோ வரலையோ நம்ம ராஜ்யம் ஆண்டமா இல்லை. ஒவ்வொருத்தரும் என்ன பொறுங்க. அடுத்த வீடியோ போடுறேன். நல்ல எமோஷனாக பேசுகிறேன்.